சரி இந்த ரேஞ்சில காட்டுங்கக்கா. 36,464. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தனுஷிக்கு புது கொலுசு தான் எடுக்க போகிறேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு 5 வயசில் கொலுசு எடுத்தது. அதுக்கப்புறம் கொலுசு எடுக்கவே இல்லை. கொலுசும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. தனுஷி வந்து வளர்ந்துட்டா. இன்றைக்கி கொலுசு எடுக்கிறதுக்காக தான் இப்போ கிளம்பியிருக்கோம். யார் யார் போகிறோம்னா, தனுஷி, தர்ஷன், நான் 3 பேர் மட்டும்தான் போகிறோம். ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு அப்புறமா விருதாச்சலம் போயிட்டு ஜிஆர்டி இல்லைன்னா சேஞ்ச் சொல்லு 2ல் ஒரு கடையில் தான் இன்றைக்கி கொலுசு எடுக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்தாச்சு. வீட்டில் எடுக்கும்போது நல்ல வெயில், மழையே கிடையாது. புவனகிரி வந்ததும் மழையை பாருங்க, என்ன செய்யுதுன்ட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தது. வண்டி கீழே நிறுத்திட்டு அந்த ஷாப்பில் நாங்கள் ஏறி நிற்கிறோம். எப்படியோ அடிச்சு பிடிச்சி மழையிலேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல மழை. இப்போது தனுஷி வந்து உள்ளே கிளம்பிட்டு இருக்கா. மழையில் வந்ததுனால தலைலாம் களைஞ்சிடுச்சோம். அதனால திரும்ப மேடம் தலை சீவிட்டு இருக்காங்க. வாழையில அம்மா எடுத்து வச்சுக்கிறாங்க. அக்கா வீட்டில் தான் மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். அதனால் வாழையில. அப்புறம் தர்ஷன் பாருங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கேருந்து இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போக போகிறோம். 2 வண்டியில் போக போகிறோம். அப்பா வண்டியில் தனுஷி, என்னோட வண்டியில் அம்மாவை கூட்டிகிட்டு போக போகிறேன். என்னோட கொலுசும் எடுத்துகிட்டு வந்தேன், தனுஷியோட கொலுசும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னோட கொலுசு பார்த்ததுமே நல்லா இருக்குது, அதனால் மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்னோட கொலுசு பேக்கில் வச்சிட்டேன். தனுஷியோட கொலுசு மட்டும் மாற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சு. தனுஷி வந்து அப்பா கூட போக போகிறா. நான், தர்ஷன், அம்மா 3 பேருமே ஸ்கூட்டியில் போக போகிறோம். இப்போ லேசாக பார்த்தீங்கன்னா தூத்தல் தான் போட்டுட்ருக்கு. அதிக மழை வர்றதுக்குள்ளே விருதாச்சலம் போய் ஆகணும். இப்போ அம்மா வந்து மாடு ஆடை எல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு ஓட்டி விட்டுட்ருக்காங்க. ஏன்னா கரெக்டாக இப்போ ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சு டைம். இந்த டைமில் மேய்ச்சலுக்கு போகிறது தான் மாடு ஆடு எல்லாமே. அது அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டாங்க. இப்போ உள்ளார கேட்லாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாமே இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷி இப்போ முன்னாடியே போயிட்டா. நாங்களும் அப்படியே வண்டியில் கிளம்பி விருதாச்சலம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே ரித்திக் எல்லாருமே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனில் அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. கறி குழம்பு இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்து சிக்கன் 65 போடுறதுக்காக மசாலா போட்டு ஒரு சைடில் ஊறிட்டு இருக்கு. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆட்டுக்குடல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து வெந்துட்டு இருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆட்டுக்குடல் குழம்பும் தோசையும் தான். எல்லாருக்கும் இப்போ வந்து பிளேட்டில் வந்து தோசை போட்டு கொடுத்துட்டேன். ஆட்டுக்குடல் குழம்பு ஊற்றி கொடுத்தாச்சு. எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலை சாப்பாடே பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 65 இப்போ வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா 65 போட்டுட்ருக்கோம். ஆட்டுக்குடல் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணுன்ட்டு இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா வேக வச்சிட்டு இருக்கோம். அம்மா பாருங்க மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மீன் வந்து பொரிக்க தான் போகிறாங்க. மீன் குழம்பு கிடையாது. சிக்கன் பிரியாணி, மீன் பொரிச்சது, சிக்கன் 65, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் குழம்பு, அடுத்து பீஃப் வறுவல். ஸோ இன்றைக்கி வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு. குடல் குழம்பு கொஞ்சம் தான் இருந்துச்சு. பிரியாணி செய்யறதுக்காக கறி அங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 65 ஒரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கோம். வேறு லெவலில் இன்றைக்கி நான்வெஜ் விருந்து அக்கா வீட்டில். இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து நகைக்கடைக்கு போக போகிறோம். தனுஷிக்கு கொலுசு எடுக்க எல்லாருமே சேர்ந்து தான் போக போகிறோம். அதனால் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொலுசு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்லான்ட்டு அக்கா வந்து சொன்னாங்க. குக்கிங் வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பசங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தால் ஏசி போட்டுட்டு ஸ்பீக்கரில் ப்ளூடூத்தில் சாங் பசங்க கேட்டுட்டு டான்ஸ் ஆடி நல்லா வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போச்சும் ஒரு டைம் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோமே, எல்லா நாளும் கிடையாது. அக்கா இருக்கிறது விருதாச்சலம், நான் இருக்கிறது சிதம்பரம். ஸோ இன்றைக்கி பசங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. மீன் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து இப்போ பொரிச்சிட்ருக்கோம். ஒரு யூனிட் பொரிச்சாச்சு. இப்போ அடுத்த யூனிட் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு விட்டாச்சு. நீங்கள் குக்கிங் வேலையை பாருங்கள், நான் அப்படியே வெளியே சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பால்கனிக்கு வந்திருந்தேன். கிளைமேட் பாருங்கள், மழையே இல்லை. நாங்கள் வரும்போது காலையிலேருந்து மழையில் நனைஞ்சு வந்தோம். வந்ததுக்கப்புறம் விருதாச்சலம் சைடு மழையே இல்லை. லாஸ்ட்டாக இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா குக்கிங் வேலையும் முடிச்சாச்சு. பிரியாணி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்தது. தம்பி ஊர்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கான் பாருங்க, ஒரு வாளி ஒரு கப் எடுத்துகிட்டு வந்திருக்கான். தம்பி வீட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மீன் குட்டை இருக்குது. அந்த குட்டையில் இன்றைக்கி மீன் பிடிச்சிருக்கிறாங்க. ஜிலேபி மீன் பெரிய சைஸில் ஒரு 5 மீன் கிட்டத்தட்ட இருக்குது. வெறா மீன் பாருங்கள், இந்த கப்பில் இருக்கிறது வெறா மீன். இந்த வெறால் மீனை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த மீனெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கொலுசு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துக்கலான்ட்டு அதை அப்படியே வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு இப்போ இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமையல் வேலை ஒரு பக்கம் முடிய போகுது.
பசங்க இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு தான் இன்னைக்கு வந்து தன்ஷிக்கு கொலுசு எடுக்க போறோம். தன்ஷிக்கு ஆல்ரெடி எடுத்த கொலுசு செயின் ஜுவல்லரிலாம் எடுத்திருந்தேன். அதனால அந்த கொலுசு அவங்க கிட்டயே நம்ம கொடுத்துட்டு அங்கேயே புது கொலுசு எடுத்துக்கலான்ட்டு இப்போ பிளான் பண்ணி இப்போ செயின் ஜுவல்லரிக்கு தான் போறோம். பழைய கொலுசு எடுத்துட்டு தான் போறோம். பழைய கொலுசு எவ்வளோக்கு எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ செயின் ஜுவல்லரிக்கு வந்தாச்சு. வந்ததும் வெள்ளி செக்ஷன்ல இப்போ தன்ஷிக்கு கொலுசு எடுக்கிறதுக்காக இப்போ கொலுசு வந்து பார்த்துட்டு இருக்கோம். 3 அடுக்கு முத்து வச்சு தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பழைய கொலுசு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு முத்து இருந்துச்சு. இந்த கொலுசு இப்போ எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்கன்ட்டு போய் கேட்கும்போது அவங்க 18,000க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. புது கொலுசு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேட்டை பார்த்துக்கலான்ட்டு இப்போ நாங்கள் 3 அடுக்குல இருக்கிற முத்து வச்சது இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலாக அந்த கொலுசு தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தன்ஷி காலில் போட்டும் பார்க்குறோம். திருகாணிலாம் டைட்டாக இருக்கா, முத்துலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இப்போ பாப்பா காலில் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். தன்ஷிக்கு இந்த கொலுசு ரொம்ப பிடிச்சி போச்சு. பாப்பாவுக்கு பிடிச்சதுனால தான் இந்த கொலுசு வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக அந்த கொலுசை இப்போ வந்து பில்லிங்க்கு அனுப்பியாச்சு. கொலுசோட மொத்த பில் பாருங்க. வெயிட் வந்து 217 கிராம், 37,772 ரூபா இந்த கொலுசோட ரேட்டு. 1 கிராம் பார்த்தீங்கன்னா 163 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. பழைய கொலுசு 18,000க்கு எடுத்துக்கிட்டாங்க. மேங்காசு 18,000. அம்மாவும் அப்பாவும் கொடுத்துதான் தன்ஷிக்கு கொலுசு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அமௌண்ட் வந்து எண்ணிட்டு இருக்கோம். பழைய கொலுசை கொடுத்துட்டு மேலே எவ்வளோ இப்போ அமௌண்ட் பே பண்ணுறோன்னா 18,300 ரூபா இப்போ அமௌண்ட் கட்டி பில்லு வாங்கியாச்சு பாருங்க. இந்த பில்லுலே எல்லாமே இருக்கு. இப்போ கொலுசு வாங்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பில் பண்ணால் தான் இவங்க கொலுசு வந்து கொடுப்பாங்க. இப்போ அம்மாவே நான் வந்து கொலுசு வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். இங்கே கொலுசு வாங்கினதும் இல்லாமல் பில்லு கவர் வச்சு இங்கே ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. இப்போ கொலுசு வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஏன்னா மதியத்துக்கு லஞ்ச் இன்னும் சாப்பிடல. கரெக்டாக டைம் வந்து ஒரு 3:30 மணி போல் ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாருக்கும் வாழையில போட்டு பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, நெக்ஸ்ட்டு மீன் பொரிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலுசு எடுத்துகிட்டு வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் சிதம்பரம் போகணும். இப்போ நான் விருதாச்சலத்தில் இருக்கேன். இங்கேருந்து அம்மாவை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து அப்புறம் சிதம்பரம் போகணும். தம்பி பார்த்தீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான். அதனால தம்பி எனக்கு டாட்டா காமிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். இப்போ இங்கேருந்து அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதான். தன்ஷி வந்து அப்பா கூட வந்துடுவா. நானும் அம்மா தர்ஷன் நாங்கள் 3 பேரும் இப்போ நாங்கள் தனியாக போகணும். வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை பொருள் வாங்கணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்கள சந்தத்தோப்பு கிட்ட இருக்கிற சுதர்ஷன் மளிகை கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். 5 பாக்கெட் பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் எண்ணெய், அடுத்து பேஸ்ட்டு, முட்டை, ஜாமான் வளர்க்குற சோப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் ஒரு 1000 ரூபா கிட்டத்தட்ட வந்துச்சு. அதை அப்படியே இப்போ வாங்கி பில் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அதை அப்படியே அட்டை பாக்ஸில் போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு அதை அம்மா மடியில் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ தர்ஷன் வேற இருக்கான். அவனையும் கூட்டிகிட்டு போகணும். இப்போ பாருங்க சந்தத்தோப்பிட்ட தான் நிற்கிறேன். எப்போவுமே விருதாச்சலம் வந்தாலே மளிகை பொருள் வாங்குறது சுதர்ஷன் மளிகை கடை தான். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய பிளாக்ல பார்த்துருப்பீங்க. அப்புறம் இஞ்சி இல்லைன்னு சொன்னாங்க. அதனால இங்கே இஞ்சி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நாங்களும் சிதம்பரம் கிளம்பிட்டோம். பாதியில் மழையில் மாட்டிக்கிட்டோம். மழை விட்டதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் வந்து கேட்டுருங்க. அடுத்த விழாக்களை பார்க்கலாம். பாய்.